தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தம் 10 கேள்விகள் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, இந்தியாவின் மெட்ரோ ரயில் வலையமைப்பு உலகின் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? உலகின் 3வது இடத்தில் உள்ளது. இந்தியா தற்போது 1143 கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட மெட்ரோ வலையமைப்புடன் உள்ளது. சரிங்களா? 2026 தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் நடைபெறும் இடம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர். ஒடிசா மாநிலத்தில் உள்ள புவனேஸ்வரில் கலிங்கா மைதானத்தில் நடைபெறும். 2026 உலக நுகர்வோர் உரிமைகள் தினத்தின் கரு என்ன? சேஃப் ப்ராடக்ட்ஸ், கான்ஃபிடென்ட் கன்சியூமர்ஸ். மார்ச் 15ஆம் தேதி உலக கன்சியூமர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. MC மேத்தா வழக்கு தொடர்புடையது என்ன? காற்று மாசுபாடு. இதோடு தொடர்புடையது. டெல்லி NCR பகுதியில் காற்று மாசுபாடு தொடர்பான முக்கிய வழக்கு தான் இந்த MC மேத்தா வழக்கு. தீர்க்கவதி கிருஷக் புன்சி சஹார் யோஜனா எந்த அமைப்பின் கீழ் செயல்படுகிறது? NCDC அப்படிங்கிற தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகத்தின் மூலம் இது செயல்படுகிறது. ஜன் விஸ்வாஸ் மசோதா 2025 நோக்கம் என்னன்னா, குற்றங்களை அபராதமாக மாற்றுதல். சிறிய குற்றங்களுக்கு சிறை தண்டனைக்கு பதில் அபராதம் விதிப்பதே இதனுடைய நோக்கம். குப்பை கிடங்குகளில் இருந்து மீத்தேன் உமிழ்வை குறைக்க பயன்படும் முறை எது? பயோ கவர் முறை பயன்படுத்தப்படுகிறது. உயிரியல் மூடகம் மூலம் மீத்தேன் குறைக்கப்படுகிறது. டிராவிடா வாலானியா என்ற புதிய இனமானது எந்த உயிரின வகையைச் சேர்ந்தது? இது ஒரு புழு வகையை சார்ந்தது. திருச்சூர் பகுதியில் டிராவிட வாலானியா என்ற புதிய மண்புழு இனம் கண்டறியப்பட்டது. இந்தியாவின் மெட்ரோ வலையமைப்பு தற்போது எத்தனை நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது? 5 நகரத்திலிருந்து 29 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பயோ கவர் முறையில் மீத்தேன் எந்த வாயுவாக மாற்றப்படுகிறது? கார்பன் டை ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக மாற்றப்படுகிறது. சரிங்களா? மீத்தேனை விட குறைந்த தீங்கு விளைவிக்கும் கார்பன் டை ஆக்சைடு. தேங்க்யூ.